ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து எப்படி உங்களுடைய பிளாகரில் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாகரை காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கைடர் அப்படின்றது என்னுடைய ஒரு பிளாகில். அந்த பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒன்லி நான் யூடியூப் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பழகு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாகர் வச்சுருக்கேன். அந்த பிளாகரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வெற்றி பெற 7 விதிகள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இதில் போட்டு நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுனா டைப்பிங் மெசேஜ் கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோவாக அதே சேம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போட்டுருந்தேன்னா அந்த வீடியோ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்னுடைய அட்மின் கண்ட்ரோல் பேஜுக்கு போயிருங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு நியூ போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இங்கே வந்ததையும் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆஸ் யூஷுவல் எதுனாலும் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ என்னுடைய வீடியோ நான் போய் எடுக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ ஹவு டு ஆட் அப்படியே சேம் நான் அந்த அப்படியே டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு வீடியோ வந்து கீழே வந்து ஆட் பண்ணணும். ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய சிஸ்டத்தில் லோக்கல் சிஸ்டத்தில் வச்சுருப்பீங்களா. ஸோ அது வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்து எந்த இடத்துல இருக்கோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இங்கே டைரெக்டாக உங்களுடைய சிஸ்டத்துலேருந்து வந்து அப்லோடு பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபிலிமோரா எடிட்னு வச்சு இதில் இருக்குங்க இல்லையா. ஸோ இது எப்படியும் வந்து எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அந்த யூடியூப்லேயே இல்லை உங்கள் யூடியூப் சேனல் மட்டும் இல்லை வேறு எந்த யூடியூப் வீடியோனாலுமே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் எனக்கு இந்த யூஆரில் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த போஸ்ட்டில் போயிட்டு இன்சர்ட் வீடியோன்னு இருக்குல்லையா, அதில் வந்து யூடியூப்னு கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் யூஆர்எல்னு இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ என்னவோ அது வந்து வந்துடும். அது மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய எந்த வீடியோனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கீழே பதில் என்னுடைய வீடியோ வந்து லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் யூஆர்எல்ல போய்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்து அப்படின்னா இங்கே வந்துடும் என்னுடைய வீடியோ. இப்போ கீழே வந்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இன்சர்ட் கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது ஹைட் வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் கீழே இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இழுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள் செலக்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி மெனு வச்சுருக்கேன். எந்த மெனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகணுன்ட்டு. ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு மெனு வச்சுருக்கேன், தமிழ் டெக் கைடர் யூடியூப் வீடியோஸ்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு யூடியூப் வீடியோஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேபிளை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பப்ளிஷ் பண்ண அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஜஸ்ட் நான் ரீப்ரெஸ் பண்ணுறேன். ஹோம் பேஜை கிளிக் பண்ண அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் டைட்டில் பேனர் இமேஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸோ நான் இப்போ இன்றைக்கி போட்ட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல தமிழ் டெக் கைடர், இதை ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போட்ட எல்லா போஸ்ட்டுமே ஹோம் பேஜுக்கு கீழே வரும். இதே வந்து இந்த இப்போ பர்டிகுலராக இப்போ தமிழ் டெக் கைடர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு கீழே நான் என்னென்ன அந்த லேபிள் செலக்ட் பண்ணி வீடியோ போட்டனோ அந்த வீடியோ எல்லாமே வரும். ஒன்றுங்க யூடியூப் வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரில் வந்து ஈஸியாக வந்து போஸ்ட் பண்ணிடலாம். இது போன்ற வீடியோக்கள் வந்து இன்னும் மேன்மேலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.